ஓகே. வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. இப்ப நவம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். ஏ டூ ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கான கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. டெக்னிக்கல், ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே ஒரே ஆளே கிளாஸ் எடுக்கிறதுனால தான், உங்களுக்கு கரெக்ட்டா வீடியோ வந்து குடுக்க முடியல. ப்ராப்பரா வந்து பேசி போட முடியல. அதுக்கிடையிலேயே வந்து ஏஇ ரிசல்ட் வந்துருச்சு. ஜேடியூ ரிசல்ட் வந்துருச்சு. அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்லயுமே குடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ரிசல்ட்டுமே குடுத்து, அதுக்கான கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்ப ஏஐக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 294 போஸ்டிங்ஸ் தான் இருக்கு. அதேமாரி ஜேடியூக்கு பார்க்கும்போது ஒரு 110 கிட்ட அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன் தோராயமா. 112ன்னு நெனைக்கிறேன். அதான் வேக்கன்ஸிஸ் இருக்கு. இதில கம்மியா வந்து 2025ல தான் நமக்கு ஏஇ அண்ட் ஜேடியூக்கு ஏஇயோட ஓரளவு பரவால்ல. ஜேடியூ தான் ரொம்ப வேக்கன்ஸி கம்மியா இருக்கு. இதே 2026க்கும் இதே வேக்கன்ஸி தான் வருமா? அப்படின்னு நெறைய டவுட் எல்லாருக்குமே இருக்கு. நெறைய பேர் மெசேஜ் பண்ணி என்னால ரிப்ளை பண்ண முடியல. ஆ முக்கியமான காரணம் சொல்லிட்டேன். அதான் வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன். கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஒரே ஆளா எடுக்கிறதுனால தான் என்னால ப்ராப்பரா YouTubeல வீடியோஸ் வந்து பேசி போட முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா இந்த வருஷத்துக்கு மாரி நீங்க பயப்பட வேண்டியதில்ல. இந்த வருஷம் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் உங்களுக்கு வந்து அதிக வேக்கன்சி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல ஐடி லெவல்லலாம் குடுத்துருந்தாங்க. அடுத்த டைம் வந்து கண்டிப்பா சிவிலுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். வேக்கன்ஸிஸ் வந்து நீங்க இந்த டைமோட கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்க்கலாம். அது டிப்ளமோ லெவல்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே ஐடி லெவல்ல திரும்பவும் சர்வே டிராட்ஸ்மேனுக்கு வேக்கன்சி கூடுதலா குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஏஇக்கு வந்து இதே ரேஞ்சோட கொஞ்சம் கூடுதலா எதிர்பார்க்கலாம். இப்ப 224 குடுத்துருக்காங்க. அடுத்த டைம் ஒரு 350 டூ 400 எதிர்பார்க்கலாம். இந்த டைமே எதிர்பார்த்தது தான். ஒரு சில டிபார்ட்மெண்ட் சேர்க்காதனால தான், அது போஸ்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இனிமே ஆட் ஆன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அடுத்த டைம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏஇ வந்து இந்த டைம் குடுத்த வேக்கன்ஸியோட கொஞ்சம் கூடுதலா வரும். ஜேடிஓக்கு இல்ல ஓவர்சீருக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த வருஷம் நமக்கு வந்து நான் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மென்ட்னு சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறையில வந்து பில்டிங்ஸ்க்கு வந்து எந்த வேக்கன்ஸியும் மென்ஷன் பண்ணல. அது மாரி தான் WRக்குலயும் நீர்வளத்துறையிலயுமே. எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். நான் இப்ப சொன்ன மென்ஷன் பண்ண 2 டிபார்ட்மென்ட்டுக்குமே சிலபஸ் வந்து வேற. நீங்க ஜேடியூக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 443 சப்ஜெக்ட் கோடு சிலபஸ் இல்ல. ஓகேவா? JD1னாவே எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. 443 சிலபஸ் தான்னு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய பேருக்கு புரியும். உங்களுக்கு அடுத்து அதான் மென்ஷன் பண்ண போறாங்க. இந்த வருஷம் மென்ஷன் பண்ணாத டிபார்ட்மென்ட்ல தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு மென்ஷன் பண்ண போறாங்க. அதனால நெறைய பேர் 443 சிலபஸே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க அடுத்த டைம். 509 சப்ஜெக்ட் கோடு தான் குடுக்க போறாங்க. அதுதான் நம்ம 443 சிலபஸ் நம்ம இன்ஸ்டிடியூட்ல முடிச்சுட்டு, இப்ப 509 சப்ஜெக்ட் கோடு முடிக்க போறோம். ஜேடியூக்கு. ஏஇ பொறுத்தவரை நீங்க பயப்பட வேண்டியதில்ல. அதே சப்ஜெக்ட் கோட் 398க்கு நீங்க பிரிப்பேர் பண்ணவே ஓகே தான். ஆ நீங்க வந்து 509 சப்ஜெக்ட் கோட்லயே தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர், ஆர்க்கிடெக்சர் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், டவுன் பிளானிங், பில்டிங் சர்வீசஸ் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்டின்னா, நம்மளோட இன்டர்வியூ போஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்லயே டவுன் பிளானிங் கோஆர்டினேட்டரா குடுத்தாங்கன்னா, ஒரு சில டாபிக்ஸ் அதிலேயே கவர் ஆயிரும். நம்ம சிவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 டாபிக் கவர் ஆகும். அதோட இதுல ஒரு 2 டாபிக் கவர் ஆயிரும். 8 டாபிக் கவர் ஆயிரும். உங்களுக்கு அதுக்குமே பயனுள்ளதா இருக்கும். அதனால நல்லா படிச்சுக்கிடுங்க. நெட்ல எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கிளாஸஸ் அதுக்கு யாரும் போட்டதா தெரியல. நம்ப இன்ஸ்டிடியூட்ல ஒரு சில டெமோ கிளாஸஸ்லாம் போட்டுருப்போம். அத நீங்க வேணா உங்களுக்கு தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கிறங்க. நம்ப இன்ஸ்டிடியூட்ட பொறுத்தவர கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நான் அதிகமா வந்து YouTubeல வீடியோஸ் வந்து போட மாட்டேன். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த பேட்ச் வந்து முடிக்கணும் அப்டிங்கிற டார்கெட்லயே போயிட்டுருப்பேன். ஒரே ஆளா நடத்துறதுனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அது உங்களுக்கும் தெரியும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த டைம் போட்ட ஃபவுண்டேஷன் பேட்ச்சுக்கு புதுசா ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருந்தோம். குருகுலம்ல. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் நடத்தி குடுக்குறோம். டெஸ்ட் வைக்க வைக்க டிஸ்கஷன். யூனிட் டெஸ்ட்டுக்கும், ஃபுல் டெஸ்ட்டுக்கும். டெஸ்ட் வைக்க வைக்க டிஸ்கஷன். அந்தந்த டாபிக் நடத்த நடத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே யூனிட் டெஸ்ட். சப்ஜெக்ட் முடிஞ்சோனே ஃபுல் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட் முடிய முடிய டிஸ்கஷன். அதெல்லாம் ப்ராப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பேட்ச் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5வது மாசத்தும் போயிட்டு இருக்கு. 4 மாசம் முடிஞ்சிருச்சு. நவம்பர் 2ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு மார்ச் 8 அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் 8 இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மார்ச் 1 வீக்ல. அதாவது 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாள்ல ஜேடிஓக்கு ஆல்ரெடி 443 சப்ஜெக்ட் கோடு முடிச்சாச்சு. இப்ப 509 சப்ஜெக்ட் கோடு போகுது. அதையும் முடிச்சிருவோம் இன்னும் 2 நாள்ல. ஏஇக்கு கிட்டத்தட்ட ஒரு 85% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் கோட் நம்பர் 398ல. இன்னும் வந்து ஒரு 15% டூ 20% தான் இருக்கு. அதையும் இந்த மார்ச் எண்டோட முடிச்சிருவோம். கரெக்ட்டா ஏப்ரல் 1 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஏப்ரல் எண்ட்ல ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட்டு ஆப்டிட்யூட்க்கு வந்து ஒரு 10 நாள் ஷெட்யூல் ஒதுக்கியிருக்கோம். ஆ ஆப்டிட்யூட் முடிச்சோனே உங்களுக்கு வந்து ஆ தமிழ்நாடு அ தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அது நடத்திட்டு, அதுக்கடுத்து பாலிட்டி, அதுக்கடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸும் சேர்த்து முடிச்சுருவோம். அதுக்கடுத்து ஐஎன்எம்மும், ஹிஸ்டரியும் சேர்த்து முடிச்சுருவோம். கிட்டத்தட்ட 90 கொஸ்டின்
நம்ம ஜியோகிராஃபி 5 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா, நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. கரெக்ட்டா 1 1/2 மாசம் தான். அதாவது இங்கிட்டு ஒரு 30 நாள் ஏப்ரல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 20ஆம் தேதி ஏஇக்கு வரும்னு சொல்றான். அங்கிட்டு ஒரு 20 நாள். மிஞ்சி போனா எக்ஸ்ட்ரா ஒரு 10 60 நாள்ல உங்களுக்கு எழுத முடிச்சு குடுத்துருவேன். ஆப்டிட்யூட் 25 கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு குடுத்துருவேன் ப்ராப்பரா. அதுக்கடுத்து ஓவராலா உங்களுக்கு அந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 75 கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு 65 டூ 75 கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு ஒரு 90 கொஸ்டினுக்கு மேலோட்டமா கவர் பண்ணி குடுத்துருவேன். இதுதான் நம்ப இன்ஸ்டிடியூட்ல இப்ப கரண்ட் பேட்ச்க்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஏஇக்கான தனி டெஸ்ட் டைம் டேபிள் போட்டுருவோம் அவங்களுக்கு. ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வச்சு டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்கு. மாடல் டெஸ்ட்டுக்கு வந்து போட்டு அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்குது. ஆன்சர் கீ பத்தி குடுக்குற மாரி அதான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்ப நான் சொன்னது எல்லாமே இப்ப கரண்ட் பேட்ச்ல அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கரண்ட் பேட்ச்ல என்னென்ன கிளாஸஸ் போயிட்டு இருக்கோ, என்னென்ன டெஸ்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோ, அத நீங்க வேணுனா வாங்கிக்கிறலாம். அதான் அன்னி தெரசா பேட்ச் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட் போய் படிக்க முடியாதவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரிடக்ஷன் பண்ணிட்டு குடுப்போம் எப்பயுமே. ஆல்ரெடி ஒரு டைம் போட்டோம். கிட்டத்தட்ட 100 பிளஸ் பேர் சேர்ந்திருந்தாங்க. இப்ப அமௌண்ட் ரூ. 10,527 வச்சிருந்தோம். ஜேடியூ கோத்திங். இப்ப ஏஇக்கும், ஜேடியூக்கும் சேர்த்து குடுக்குறோம். இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறங்க. அன்னி தெரசா பேட்ச் 2.0 என்ன அப்டின்னா, கரண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய பேட்சோட ரெக்கார்டிங் கிளாஸஸ், டிஜிட்டல் கைப்பட எழுதி நடத்தக்கூடிய நோட்ஸு, பிடிஎஃப் அதுக்கடுத்து அதுக்கான கொஸ்டின் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்க்கான கொஸ்டின் பிடிஎஃப், அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ, அதுக்கடுத்து மாடல் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், அதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப், அதுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப். அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா குடுத்துர்றோம். அதனால வந்து இந்த வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்திக்கிறங்க. திரும்பவும் நான் சொல்றது ஒண்ணுதான். அதாவது நீங்க ஓரளவுக்கு படிக்கிறீங்க. எக்ஸாம்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்றீங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா கிளியர் பண்ணிறலாமே அப்படின்னு தோணும். அதுக்கடுத்து நீங்க ஒரு 90 டூ 95% எஃபோர்ட் போட்டுட்டீங்க. இப்ப நீங்க நல்லாவும் கொஸ்டின் போட்டு வந்திருக்கீங்க. ஆனா வேக்கன்சி கம்மியா இருக்கிறதுனால நீங்க ரேங்க் பின்னாடி போறீங்க. ஆனா நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இப்படி போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண தான் தோணும். ஆனா, இந்த பாயிண்ட் தான் உங்களுடைய டர்னிங் பாயிண்ட்ங்கிறத முடிவு பண்ணணும். ஏன்னா, இந்த பாயிண்ட்ல தான் நெறைய பேர் பிரேக் ஆகி அத விட்டுட்டு போயிடுறாங்க. இல்ல அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் லூஸ் பண்ணிர்றாங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, கிட்ட ஓடி வந்துட்டோம். நம்பளுடைய கடமைய கரெக்ட்டா செஞ்சுட்டோம். ஆனா, வேக்கன்சி கம்மியா இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கல. அப்ப இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா கிடைச்சிரும் அப்டிங்கிறத மனதில வச்சுக்கிட்டு, அடுத்த வருஷம் வேக்கன்ஸிஸ் நெறைய குடுக்க போறாங்க. அத மைண்ட்ல வச்சுக்கிருங்க. நீங்க வந்து திருப்பி அந்த ப்ரிப்பரேஷன விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ குடுத்துருக்கேன். ஜேடிஓக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏஇக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த இந்த வருஷம் அடுத்த வருஷம் மீன்ஸ் என்ன சொல்றேன், இந்த வருஷம் 2026ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு ரிசல்ட் எல்லாம் இந்த ஃபைனல் எண்டோட வந்துரும். 2027ல நீங்க போஸ்டிங் ஜாயின் பண்ற மாரி இருக்கும். அதனால ஏஇக்கு நான் பக்கத்துல வந்துட்டு எனக்கு கிடைக்குமான்னு டவுட்டா இருக்கு சார். நான் ஜேடியூக்கு நல்லா தான் எழுதியிருந்தேன். நல்ல மார்க் தான் போட்டிருந்தேன். பக்கத்துல வந்து எனக்கு ரேங்க் வந்து நான் பின்னாடி இருக்கேன் என்னோட கம்யூனிட்டில ஓவரால்ல. அப்படின்னா பயப்படாதீங்க. ஃபீல் பண்ணாதீங்க. திருப்பி ஃபோக்கஸ்டா ஓடுங்க. 2027ல நீங்க போஸ்டிங் ஜாயின் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு 2026 எக்ஸாம்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இத மைண்ட்ல வச்சுக்கிருங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டடா நோட்ஸ் தேவைப்படுது, இல்ல வந்து மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல மெட்டீரியல்ஸ் குடுத்துருக்கோம். மெட்டீரியல் வந்து நம்ம முன்னாடினா ஓரளவுக்கு தான் கன்டென்ட் குடுத்துருந்தோம். இப்போ 100% எஃபெக்டிவா கன்டென்ட் குடுக்குறோம். அதனால மெட்டீரியல்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கிருங்க. இல்ல எனக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்க்கணும். அது ஸ்காலர்ஷிப்ல பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அனேதேசா பேட்ச் வந்து 2.0 பயன்படுத்திக்கிறங்க. அத தவிர்த்து எனக்கு டெஸ்ட் ஒத்தி போதும் அப்டின்னா, டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்லயே யூனிட் டெஸ்ட்க்கும், ஃபுல் டெஸ்ட்க்கும் டிஸ்கஷன் வந்துரும். மாடல் டெஸ்ட் பத்தி கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ வரும். மாடல் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட 15 டெஸ்ட்ட கண்டக்ட் பண்ணுவோம். பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு தனித்தனியா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறங்க. மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்ல ரெக்கார்டிங் கிளாஸஸ் வேணும் அப்டின்னா, ரெக்கார்டிங் கிளாஸஸ் பயன்படுத்திக்கிறங்க. இல்ல எனக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் பத்தி வேணாலும் பயன்படுத்திக்கிறங்க. டெக்னிக்கல் மட்டும் வேணும்னாலும் கிளாஸஸ் பயன்படுத்திக்கிறங்க. இல்ல எனக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கேன். எனக்கு டெஸ்ட் ஒத்தி போட்டு பார்க்கணும். அதுக்கான டிஸ்கஷன் வேணும் அப்டின்னா, அதையும் பயன்படுத்திக்கிறங்க. திரும்பவும் சொல்றேன். நம்ம வந்து நம்மளோட வேலைய கரெக்ட்டா செய்றோம் அப்டின்னா, கரெக்ட்டா செய்யும்போது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஏற்படும். அப்ப நம்ப அதுக்கான நீங்க முழு உழைப்பையும் போட்டிருப்பீங்க. அதுக்கான தகுதியும் உங்கட்ட இருக்கும். ஆனா கொஞ்சம் வந்து தூரமா வேல தள்ளி போகும். இல்ல அந்த வேல நீங்க செய்யக்கூடிய ஒர்க் வந்து கொஞ்சம் வெற்றியிலே நடக்கும். அது இயற்கை தான். எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப அது எதுக்காண்டி நடக்குது அப்டின்னா, இந்த நபர் இந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகுறாங்களா? இதோட இத விட்டுறாங்களா? இல்ல ஸ்லோவா ஆகுறாங்களா? அப்படின்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு தான். அதனால இதெல்லாம் ஃபீல் பண்றத விட்டுட்டு, ஃபுல் ஃபோக்கஸ்டா ஓடுங்க. கண்டிப்பா 2027 உங்களோட வருடமா இருக்கும். அதுக்கு 2026 எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும். தேங்க் யூ.